த்திற்குள் போய் நாம் ஆண்டவரோடு நெருங்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். மீன் பிடிக்க போகும்போது மீன் பிடிக்கிற மனுஷன் ஒரு பெரிய கொம்பு, பெரிய குச்சி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நூல், அதுக்கப்புறம் ஒரு புழுவை வச்சு அவர் வெயிட் பண்றார். நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் புழுவை வைக்கணும் மீனை பிடிக்கிறதுக்கு? 5 ஸ்டார் ஏதாவது பீஸ் வச்சா மீனுக்கு 5 ஸ்டார் பிடிக்காது. கரெக்டான பதில் சொன்னீங்க. அப்போ மீன் பிடிக்கிறவனுக்கு மீன் பிடிக்கணும்னா முதல் சட்டம் என்னன்னா, மீனுக்கு பிடிச்சதை கொடுக்கணும். எனக்கு பிடிச்சதை கொடுக்க கூடாது, மீனுக்கு பிடித்ததை மீனுக்கு கொடுக்கணும். சரியா? இது மனசுல வச்சுக்கோ, முதல் சட்டம். ரெண்டாவது, நான் என்ன கேட்கிறேன்னா, சரி நீங்க சொன்னீங்க கரெக்ட், புழு மீனுக்கு பிடிக்கும். ஏன் இந்த பெரிய கொம்பு அந்த பெரிய நூல் வச்சு அது பிடிக்கணும்? அவர் கையில புழுவை வச்சுட்டு தண்ணிக்குள்ள அப்படியே முக்கி அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதுதான். மீன் கை பக்கத்திலே வந்துருவேன், அப்படியே பிடிச்சிடலாமே. மீனை கையில பிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பதில் இருக்கு. மீனை கையில பிடிக்க முடியாது ரெண்டாவது பதில். முதல் பதில் ஒன்று இருக்கு. கை கிட்டே வராதா? ஏன் வராது? வெரி குட். கை கிட்ட வராது. ஏன்னா அந்த தண்ணிலிருந்து வெளியே பார்க்கும்போது பெரிய மூஞ்சியை பார்த்துட்டு அது ஓடி போயிடும். அப்போ ரெண்டாவது சட்டம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சட்டம் என்னது? மீனுக்கு பிடிச்சதை மீனுக்கு கொடுக்கணும். இரண்டாவது சட்டம் என்னன்னா, பிடிக்கிற ஆள் மறைஞ்சிருக்கணும். பிடிக்கிற ஆளை பார்க்க கூடாது. அது எதை பார்க்கணும்? புழுவை மாத்திரம் தான் பார்க்கணும், வேற எதுவுமே பார்க்க கூடாது. அது அப்பதான் மீனை பிடிக்கணும். பிடிக்கிற ஆள் தூரமா இருக்கணும். அதனாலதான் பெரிய குச்சி பெரிய நூல். இப்ப புரியுதா? இப்போ இதே சட்டத்தை வச்சுதான் பிசாசு உங்களையும் பிடிப்பான். நீங்க தான் மீன். இப்ப பிசாசு உங்களை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன? உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கணும். இரண்டாவது சட்டம் என்ன? பிசாசு அந்த சீன்ல இருக்கக்கூடாது, அவன் மறைஞ்சிருக்கணும். புரியுதா? இப்போதான் ஈஸியா உங்களை பிடிச்சலாம். இப்ப மீன் மாதிரி நீ ஈஸியா போய் மாட்டிடுவீங்க. நீங்க டிவியை மாத்திரம் தான் பார்ப்பீங்க, டிவிக்கு பின்னாடி இருக்கிற பிசாசை பார்க்க மாட்டீங்க. சினிமா பாட்டை மாத்திரம் கேட்பீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுன்னு பார்க்க மாட்டீங்க. உலகத்தில் இருக்கிற ஆடம்பரம், எப்படி இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா வாங்கி தரவே மாட்டேங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், இந்த சர்ச்சில் போய் நான் மாட்டிட்டேன் நீ கவலைப்பட்டு இருப்ப. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. அதனால பிசாசு உங்களை பிடிக்கணும்னா அது 2 கொம்பு வச்சு ஒரு வால் வச்சு கருப்பா அது வராது. அது கோட்டு சூட்டு போட்டு தான் வரும். அது நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் வரும், உங்களை ஏமாற்றக்கூடிய விதத்துல தான் வரும். ஒரு நாள் இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஒரு தூதன் ஒரு மனுஷனை கூட்டிட்டு போய், உனக்கு பரலோகம் வேணுமா நரகம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி தூதன் கேட்ட போது அவருக்கு சொன்னது பரலோகம் தான் வேணும் அப்படின்னு. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் 2 இடத்தையும் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ சூஸ் பண்ணு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தூதன் கூட்டிட்டு போய் பெரிய லிப்ட் இருந்துதான், அந்த லிப்டுக்குள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நரகத்தை காட்டுறேன்னு சொல்லி கீழே போனாங்க. கிலோமீட்டர் கணக்கா கீழே போறாங்க. போய் 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 ரொம்ப நேரம் பொறுத்து லிப்ட் நின்று டோர் திறந்தது. இதுதான் நரகம், போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. போய் பார்த்துட்டு வந்தா இவர் என்னமோ எதிர்பார்த்து வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் பாய்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க. நரகத்தில் கிரிக்கெட்லாம் இருக்குதா? இவருக்கு ஒரே சந்தேகம், இது என்ன இது நரகம் சொன்னாங்களே, நல்லா தான் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஜோடி உட்காந்து ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெஸ்ல போட்டு பேசிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறான். இது இருக்குதா அப்படின்னு. இன்னொரு இடத்துல பார்த்தா நிறைய யங்ஸ் யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்கோம். பெரிய ஸ்கிரீன் இருக்கு. நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, கோட் சூட் போட்டு அழகா ஒருத்தர் இருக்கிறாரு.
என் தூதன் கிட்ட, அது யாரு அப்படின்னு. அவர் தான் சாத்தான். சாத்தான் இப்படியா இருப்பாரு? அப்போ இதுதான் நரகமா? வா வா வாப்பா வாப்பா அப்படின்னு சாத்தான் கூப்பிட்டா இவனை. இவன் போனா, நாளை பார்த்துக்கப்பா, இதான்ப்பா நம்ம இடம், எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது அப்படின்னு. தூதன் கூட, சரி சரி வா, டைம் ஆயிடுச்சு, போலாம், பரலோகத்துக்கு போய் பரலோகம் காட்டுறவனுக்கு அப்படின்னு. அதே லிப்ட்ல போய் இப்ப மேல போயிருக்கோம். போய் 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 மேல போய் பல கிலோமீட்டர் மேல போன பிறகு கொஞ்ச நேரம் போது நின்றுச்சு. திறந்தா பரலோகத்தை பார்த்தா, அங்க பார்த்தா நல்லா அழகா இருக்கு, முழு இடமும் மகிமையா இருக்கு, பிரகாசமா இருக்கு, சமாதானமா இருக்கு. அங்க பார்த்தா கொஞ்சம் தூதர்கள் வந்து இயேசுவை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தன் பாடுறான். இன்னொரு குரூப் வந்து செத்து போன பரிசுத்தவான்கள் ஒரு குரூப்ல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே சொல்றாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, பாட்டுகள்லாம் அழகா இருந்துச்சு, தூதர்கள் கிண்ணறம் வாசிக்கிறது அழகா இருந்துச்சு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த தூதன், வா வா டைம் ஆயிடுச்சு, இப்ப என்ன சொல்றேன், பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா? அப்ப அந்த ஆள் சொன்னாரு, பரலோகம் நல்லா தான் இருக்கு, ஆனா நரகம் அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, அப்படின்னா என்ன வேணும் உனக்கு? நான் நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு. சரி, உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி தூதன் திருப்பி கீழே கொண்டு போ. கீழே போய் 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 பல கிலோமீட்டர் போய் திருப்பி நின்றுச்சு. திறந்து போ, உள்ள போனோம். உள்ள போனா பயங்கர ஷாக் அடிச்சு, பயங்கர அதிர்ச்சி. என்னங்க இது அப்படின்னு. ஏன் தெரியுமா? அங்க கிரிக்கெட்டையும் காணோம், சினிமா தியேட்டரையும் காணோம், அந்த பாய்ஸ் கேர்ள்ஸையும் காணோம். இப்ப எல்லாம் கருப்பா இருக்கு, புகையா இருக்கு, மந்தமா இருக்கு. அங்க பார்த்தா கோட்டு சூட்டு இல்ல, 2 கொம்பு வச்சு ஒரு கருப்பான அசிங்கமான உருவம் வாளோட நிக்குது இப்படி. அப்ப இவ போய் சாத்தான் கிட்ட கேட்டான், இது என்ன, அது ஏமாத்துற வேலை? இது ஃபர்ஸ்ட் காட்டின நரகம் வேற மாதிரி காட்டிட்டு இப்போ வந்து உள்ள தள்ளுற வேற இடத்துக்கு. என்னை பத்தி தெரியாதா உனக்கு? சாத்தான் கேக்குறான், என்னை பத்தி தெரியாதா? அந்த ஃபர்ஸ்ட் காட்டின இடம் வந்து ஆள் சேர்க்கிற இடம், இதுதான் ஃபேக்டரி, இது இங்கதான் உன் வேலை இனிமே அப்படின்னு சொல்லி சேர்த்தாச்சு. இப்ப புரியுதா எப்படி பிசாசு ஏமாத்துவான்னு சொல்லிட்டு? நல்ல நல்லதை காட்டி, உங்களுக்கு பிடிச்சதை காட்டி. நீங்க நினைக்கிறீங்களா டிவி வந்து மனுஷர்கள் கண்டுபிடிப்பினால வந்தது, இன்டர்நெட் நல்லா மனுஷர் கண்டுபிடினால வந்ததுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உலகத்தினுடைய ஆபாசமும் ஆடம்பரம் எல்லாம் மனுஷர்கள் கண்டுபிடிச்சானீங்க? கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்த வல்லமை இருக்கு. அசுத்த வல்லமைகள் மனுஷர்களுக்கு ஐடியா கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கார், ஒரு அழகான கார், அதனுடைய ஷேப், அதனுடைய கலர், அதை பார்த்தா நம்ம 2 தடவை பார்க்க வைக்குது இல்ல? அதுல என்ன இருக்கு? அந்த வளைவுல, அந்த கண்ணாடியில, அந்த ஷைனிங்ல ஏதோ ஒன்று இருக்கு, இழுக்குது இல்லையா? இழுக்குதா இல்லையா? இழுக்குது, அட்ராக்ஷன் இருக்கு. அந்த இழுக்குது, அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? அது இழுக்குது ஒண்ணு. கவர்ச்சி, இச்சை. அது இச்சைன்னு சொல்றது நமக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம இச்சைனால் நம்ம இழுக்கிறதுக்கு அந்த கார்ல என்ன இருக்கு? மாம்சம். கரெக்டான வார்த்தை சொன்னது பைபிள்ல இருக்கு. சரி, நான் சொல்றேன், அதனுடைய மீனிங் சொல்றேன், அந்த வார்த்தை நீங்க சொல்லணும், சரியா? அதனுடைய பேர் என்ன தெரியுமா? அதனுடைய விளக்கம் சொல்றேன். அதுல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அது இல்ல. வெரி குட், மாயை. அந்த மாயை. அப்ப இந்த உலகத்துல நம்ம அட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய மாயை பூசி வச்சிருக்கிறான். ஒரு அழகான ஒரு பையனை இல்ல அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்து தோலை மாத்திரம் உரிச்சா எப்படி இருக்கும்? அப்போ அழகு எங்க இருக்கு? தோல்ல தான் இருக்கு. தோலை உரிச்சா முடிஞ்சு போச்சு. அதான் மாயை. இருக்கிற மாதிரி ஏதோ பெருசா இருக்கான, உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான். அப்போ இந்த பிசாசனுடைய தந்திரங்களை அறிஞ்சு விலகி ஜீவிக்கணும்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்களே யோசிப்பா, உங்க கிளாஸ்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்க வேலையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்க இல்ல. அவங்க உலகமே வேற, அவங்களுடைய தரிசனம் வேற, அவங்களுடைய ஆசைகள் வேற, அவங்களுடைய பார்வை வேற, அப்போ அவங்களுடைய கனவு வேற. ஆனா உங்களை ஆண்டவர் வேண்டாம், அங்க நீ போகாத, நீ அந்த இடத்தை சேர்ந்த ஆள் இல்ல, நீங்க வான்னு சொல்லி பிரிச்சு இங்க கொண்டு வந்து இருக்கிறார். இங்க வந்துட்டு நம்முடைய ஹார்ட் வெளியே போகுது. சே, அங்க எவ்வளவு நல்லா இருக்கு, இதுல போய் மாட்டிட்டேன்னு. ஏங்க அம்மா அப்பா இப்படி கண்டிப்பா இருக்கு. தப்பு. மாயையில சிக்கிடுச்சு இருதயம். மாட்டக்கூடாது. உன்னுடைய கண்களை மூடுவோம்.
ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். யாராவது செல்போன்லயோ சினிமாவிலேயோ ஆடம்பரத்திலேயோ தகாத உறவிலையோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லயோ காதல்லையோ சிக்கி இருந்தா தயவு செய்து சொல்றேன், மாட்டிடாதீங்க. பிசாசு ஏமாத்திட்டு போயிடுவோம். பல நியாயங்களை சொல்லுவோம், வீட்டில் போய் சண்டை போடுவோம், போய் சொல்லி மறைச்சிருவோம். ஆனா மீன் கொக்கியில மாட்டினது போல நீங்க பிசாசு கையில மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு வெளியே வரணும்னா ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சான்ஸ் தரார். கண்களை மூடுவோம். நான் உங்களுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் தருகிறேன். ஆண்டவரிடத்துல உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பாவங்களை சொல்லுங்கள். அதை மறைக்க வேண்டாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். 2-3 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுவோம். உங்களுக்கு ஒரே வழி, சிக்கி இருக்கிறதான உங்களுக்கு, தவறான ஆசைகள் இச்சைகளினால் பிடிப்பட்ட உங்களுக்கு ஒரே வழி, அவர்தான் இயேசு. நீங்க நினைக்காதீங்க இயேசு ஒரு போலீஸ்காரர் மாதிரி ஒழுங்கா இருக்கிறீங்களா பரலோகத்துக்கு கொண்டு போறேன், தப்பு பண்ணா அடிச்சு துரத்திடுவேன் நரகத்துக்கு. அப்படி அல்ல. இயேசு நமக்கு அப்பா, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம கூட இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற யாராவது இருந்தால் தயவு செய்து 2-3 நிமிஷம் ஆண்டவர்